லக்ஷ்மி, லக்ஷ்மி. ஆ என்னங்க? ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா? அங்க மாடெல்லாம் கழுவ வேண்டாமா? நாளைக்கு பூஜை போடணும்ல. வா மாடை கழுவுவோம். ஏங்க, அழுக்கு துணியை வச்சுட்டு எப்படி நாளைக்கு சாமி கும்பிட? அதான் இருக்க 4 துணியை துவைச்சிட்டு அப்புறமா போலான்னு இருந்தேன். சரி, பூமாரியை கூப்பிட்டீங்களா? வாங்க போய் பூமாரியை கூட்டிட்டு வருவோம். வா போவோம். பூமாரி, பூமாரி. என்னம்மா? என்ன பூமாரி? நாளைக்கு மாட்டு பொங்கல் இல்ல, அதுக்கு எல்லாம் மாட்டெல்லாம் கழுவ வேண்டாமா? நீங்க உட்காந்துட்டு இருக்கா? வா, நம்ம 3 பேர் போய் கழுவிட்டு வந்துருவோம். அப்புறமா வந்து சாப்பிடலாம் வா. ஏம்மா, போன வருஷம் அண்ணன் இருந்தான்லம்மா, அதான் எனக்கு அண்ணன் ஞாபகமாகவே இருக்குமா. அவனுக்கு இப்போ ஃபோன் கூட பண்ண முடியாதுல்ல? ஆமாம் மக்களே, உங்கள் அண்ணனே ஃபோன் பண்ணாதான் உண்டு. எனக்கும் அவன் மேலே ஞாபகமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு அவன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறான். அதுக்காக நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. வா, நம்ம போய் இருக்க வேலையெல்லாம் பார்ப்போம், சரியா? கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அண்ணன் நம்ம கூட தான் இருப்பான். ஏம்மா, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குமா. என்னம்மா பண்ணுறது? இருமக்கா, என் ஃபோனில் அவன் ஃபோட்டோ இருக்கும்ல, அதை எடுத்து பார்ப்போம். என் பிள்ளை என்ன அழகாக இருக்கான். ஏம்மா, அண்ணன் இப்போ இதே மாதிரி தான் இருப்பானா இல்லை வளர்ந்துருப்பானா? ஏடி போய் இன்னும் 1 வருஷம் ஆகலை, அதுக்குள்ளே எப்படி வளர்ந்துருப்பான்? அதே மாதிரி தான் இருப்பான், சரியா? உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம் தாங்கலம்மா. சரி, நம்ம நாளைக்கு தேவையான எல்லாமே பண்ணலாம், சரியா? அப்புறம் நாளைக்கு அண்ணன் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அவன் கால் பண்ணால் நம்ம பொங்கல் வைக்கிறதெல்லாம் காட்டுவோம், சரியா? சரிம்மா. அது சரி. அப்படியே சந்தடி சாக்குல அந்த 3000 ரூபாவை என் கையில தராம நீயே வச்சிருக்கியே, என்ன கதை அது? ஏங்க, நம்ம 3 பேருக்கும் இன்னும் துணி எடுக்கல இல்லைங்க, அதான் 3 பேருக்கும் போய் நைட்டு துணி எடுத்துட்டு வந்துடலான்னு நினச்சேன். அதுக்குள்ள அதை கேட்குறீங்களே, நீங்கள் என்ன உஷார் தெரியுமா நீங்கள்? சரி சரி, நானும் அதை தான் சொல்லலான்னு இருந்தேன். நைட்டு போய் நம்ம 3 பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம், சரியா? சரிங்க, ஓகே டன்.